ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். வரப்போகிற எஸ்ஐ எக்ஸாமுக்காக எஸ்ஐ டெய்லி 15 அப்படின்ற டாப்பிக்கில் டெய்லியும் இம்பார்ட்டன்ட் 15 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்ம பாலிட்டி சம்பந்தமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்வது யார்? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்க ஆளுநர் தான் சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன? இதற்கான சரியான ஆன்சர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க 234 தொகுதிகள் தமிழ்நாட்டில் காணப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியுரிமை பற்றி கூறும் விதிகள் எவை? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்க விதி 5 முதல் 11 வரையிலான விதிகள் குடியுரிமை பற்றியான கூறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்க 1955ஆம் ஆண்டு தான் இந்திய குடியுரிமை சட்டமானது இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான ஆன்சர் 1962ஆம் ஆண்டு தான் பாண்டிச்சேரி இணைச்ச உடனே அவங்களுக்கு இந்தியர்கள் அப்படின்ற குடியுரிமை வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான சரியான ஆன்சர் ஜனவரி 9ஆம் தேதி தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அல்லது பிரவாசிய பாரதிய தினம் அப்படின்றது கொண்டாடப்படுகிறது. இது காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கால இந்தியா வந்தனால அப்படி நம்ம அனுசரிக்கப்படுகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான சரியான ஆன்சர் இந்திய குடியுரிமை சட்டமானது இதுவரையும் 8 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? இதற்கான சரியான ஆன்சர் ஆளுநர் தான் மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? இதற்கான சரியான ஆன்சர் ஆளுநர் குடியரசுத் தலைவராக தான் நியமிக்கப்படுகிறார். ஆளுநரோட பதவிக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் 5 ஆண்டுகள் பதவியில் இருப்பார். அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரையும் அவர் பதவியில் தொடர்ந்து இருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான சரியான ஆன்சர் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இதுவரையும் ஒரே ஒரு முறை தான் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகவுரையானது திருத்தம் செய்யப்பட்டுள்ள ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான ஆன்சர் 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம் மட்டும்தான் நம்ம முகவுரையானது திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க முதலமைச்சர் தான் மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பானது எவ்வகை குடியுரிமையை நமக்கு வழங்குகிறது? இதற்கான சரியான ஆன்சர் இந்திய அரசியலமைப்பானது நமக்கு ஒற்றை குடியுரிமையை தான் வழங்குகிறது. இதே இரட்டை குடியுரிமை எங்க நடைமுறையில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடைமுறையில் இருக்கு. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின். இங்க கொஸ்டின் தப்பா இருக்குது. ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ள மாநிலங்கள் எத்தனை, அவை எவை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எஸ்ஐ டெய்லி 15ல அரசியலமைப்பு சம்பந்தமான கொஸ்டின் பார்த்தோம். இப்போ வரப்போற எஸ்ஐ எக்ஸாமுக்கு நிறைய பேர் வீட்ல இருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஆனது நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸஸ் கிளாஸஸ் வித் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 999 ரூபாய்க்கும், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆனது 349 ரூபாய்க்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8124833636 அப்படின்னு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.